லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களைப் போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சிறை செல்வார் என்று அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் ஊழல் செஞ்ச போல எங்களுக்கு 100க்கு 100 கிடையாது. நல்லது செய்கிறார். அவர் ஊழல் செய்கிற போல எங்களுக்கு தெரியலையே. எங்களுக்கெல்லாம் அவர் ஊழல் செய்கிற போல தெரியல. கலைஞரோட அதிகமாக செய்கிற போல எங்களுக்கு மனசு படுது. கலைஞர் இருந்தாருங்களா கருணாநிதி, அவரோட அதிகமாக செய்கிறாரு. இப்போ சிறைவாசி இருந்தாங்க. சிறைவாசிங்கெல்லாம் வந்து நான் ஒரு சிறைவாசியாக இருந்தேன் உள்ள. இப்போ வந்து 50,000 75 கோடி மக்களுக்கு கொடுத்தாரு. ஒருத்தர் 50,000 ஒரு 25 நாளுக்கு முந்தி அவரை கூப்பிட்டு கொடுத்தாரு. யார்? ஸ்டாலினோட பிள்ளை. அப்படி ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. அவர் நல்லது செய்கிறாரு. அவரே எப்படி ஜெயிலுக்கு போவார்? ஸ்டாலின் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதனால் அவர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நம்பிக்கலையே. அவர் சொல்கிறத நம்பலையே. நாங்கள் சும்மா டமாஸுக்கு சொல்கிறாரு. அவர் வாய்ப்பே இல்லை. ஆமாம், இப்போ மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாரு அவர். இல்லைம்மா, அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. அவர் தம்பிதுரை வந்து அவர் இஷ்டத்துக்கு எது ஒன்றாலும் சொல்லுவாருங்க. அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. எங்கள் ஸ்டாலின் தளபதியார் என்ன நினைக்கிறாரோ அதுதான். மற்றபடிலாம் வந்து இவர் சொல்லி அவர் சொல்லிலாம் வந்து சிறைக்கு போகிறதுக்கெலாம் எங்கள் தளபதியார் வந்து தயாராக இருக்கு. யாரும் ஊழல் பண்ணல. யார் ஊழல்? மோடி ஊழல் பண்ணலையா? அமித்ஷா ஊழல் பண்ணலையா? நிர்மலா சீதாராமன் ஊழல் பண்ணலையா? பிஜேபியில் எவனும் ஊழல் பண்ணலையா? அதிமுகவில் எவனும் ஊழல் பண்ணலையா? சேத்துல காலை விட்டால் நம்ம காலம் தான் சேராகும். அது சேரு தானே. அதுக்கு இது எல்லாமே ஊழல் தான். யார் இருந்தாலும் ஊழல் தானே. ஆனால் தளபதியாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து எதுவாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடப்பார், நேர்மையாக போவார், நேர்மையாக வருவார். இதுதான் எனக்கு புரியும். அவருக்கு தாரக மந்திரம் இது எங்களுடைய உள்ளத்திலே அவர் இருக்கிறது. அதனால் வந்து நாங்கள் அவர் வந்து விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. தம்பிதுரை சொல்கிறாருன்னா அது பாஜகவோட கருத்து தானேம்மா. அது ஏன் பாஜகவோட கருத்து என்று சொன்னால், எல்லாமே இயக்கப்படுவது யாரால்? அம்மையார் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதனை இயக்குபவர்கள் யார்? யாரால் இயங்குகிறார்கள்? அதனால் இது யாருடைய கருத்து? இது தம்பிதுரையோட கருத்து அல்ல. இது பாஜகவினுடைய கருத்து. அண்ணாவுக்கும் அதிமுக இப்போ இருக்கிற அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெயலலிதாவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது அவர்கள் யாரால் இயக்கப்படுகிறார்கள்? அதனால் அது அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய நோக்கம் அதுதான். எதிர்ப்பு எப்படி வாய்ப்புகள் இருக்கும்? யாருமே ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியலையே. அதனால் அவரை திருப்பி அடைப்பாங்கன்னு சொல்கிற உறுதி இல்லை. அதனால் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? எல்லாம் தெரியாது. எது ஞாபகம் சொல்கிறது? மக்களுக்கு ஓஏபி கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து ஏரி வேலைக்கு பண்ணுறாரு. இப்போ மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து வீட்டுக்கு 1000 ரூபா மாதம் பெண்களுக்கு தனியார் பஸ்ஸு வாகனம்லாம் ஃப்ரீ கொடுறாரு. ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. பெண்கள் பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஓஏபி, இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. நிறைய இடத்துல ஃபேக்ட்ரி திறந்துருக்காரு. நிறைய இடத்துல லோன்லாம் கொடுத்துருக்காரு. அவ்வளோ நடந்து வருது. பைசா எல்லாம் போயிட்டு வராங்க. வேலைக்கு போகாமல் ரேஷன்களை அரிசி கொடுக்காங்க. வேறு என்ன வேணும்? அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ ஒன்றாலும் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் தான் நினைக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதே வந்து ஊழல் தானே. இந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்கறதே நாங்கள் உங்களை சொல்கிற ஊழல் செய்கிறீங்க. இந்த மாதிரி கேமரா எடுத்து விட்டு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் போட்டு நீங்கள் காட்டி அவங்க ஊழல் செய்கிறேன் நீங்கள் சொல்லி காட்டுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. அதை நான் நம்பி தான் நீங்கள் நம்புறீங்களே, நான் நம்புகிறேன்லப்பா. அது மாதிரி எங்கள் தளபதியார் வந்து 46 கோடி ஊழல் செஞ்சேன்னா இது காட்டுங்க, ரெக்கார்டு கொடுங்க. 46 கோடி ஊழல் பண்ணிக்கிறேன்ற, 40 கோடி ஊழல் பண்ணிக்கிறேன்டா ரெக்கார்டை கொடு. நீ எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிற ரெக்கார்டை நான் கொடுக்கட்டுமா? அவங்களால சொல்ல முடியுமா? நிரூபிக்கவே உங்களால் முடியும். ஆனால் எங்கள் தளபதியார் நினச்சாருன்னா முடிப்பார். நாளைக்கே கூட இந்த ஊழல் பட்டியலில் வந்து வெளியிட தயாராக இருப்பார். எங்கள் இளைய தலைவரும் அப்படி தான். மற்றபடி வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எந்த பேச்சும் நீங்கள் நம்பாதீங்க. அதான் மெயின். ஊழல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க, அவனு தான் ஊழல். நீ அவனை குறை சொல்கிறான், அவன் ஒன்று குறை சொல்கிறான். எல்லாரும் குறை சொல்லி தானே இருக்கிறீங்க. அப்போ யார் தான் நல்லா சொல்லுங்க போகும்? தளபதியார் பொறுத்த வரைக்கும் ஊழல் நான் செஞ்சுருக்கேன்னா என்னை காட்டு. அதான் என்னை காட்டு. என்ன ரெக்கார்டுன்றதை கொடு. நான் எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறேன்றதை கொடு. நான் ஊழலாம் எடுத்து படிக்கிறேன். ரெக்கார்டாக வச்சுக்கிறார். அதுக்கு டைம் வரும்போது அது மொத்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கி தெரியும் தளபதியார் எந்த ஆர்டரை உஷார் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் தெரியும். அன்றைக்கி தெரியும் போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ. அது எல்லாம் பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஜனங்களுக்கு. எல்லா வகையிலும் நல்லதாக செய்கிறாரு. அவர் எப்படி நீங்கள் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்கிறீங்க? யார் தான் ஊழல் பண்ணல? இவர் மட்டும் ஊழல் பண்ணாமல் இருப்பாரா? தம்பிதுரை மட்டும் ஊழல் பண்ணாமல் இருப்பாரா? அவரும் ஊழல் பண்ண தான் செய்வார். எவ்வளோ பணத்தை எடுத்துன்னு போய் வீட்டில் வைக்கலான்னு பார்ப்பாரு அவரும். ஆமாம், இவர் மட்டும் பண்ண மாட்டாரா? சும்மா பாக்கெட்டில் வச்சுன்னு கம்முன்னு
ஜனங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவாரா? சும்மாமா அதெல்லாம் நீங்கள் வேறு. அவர் இதே வேலை அவருக்கு தம்பிதுரைக்கு இன்னும் ஒருத்தர் யாரோ சொல்லுவாங்க பேர், இவர்களெல்லாம் வந்து குற்றத்திலே வளர்ந்துட்டாங்க கடைசியில். அவங்கள மாற்றவும் முடியாது. அவங்க நோக்கம் அதுதான். அந்த நோக்கம் நிறைவேறாது என்னன்னா மக்களுக்கு தெரியும், உலகவாழ் பெருமக்களுக்கு தெரியும், உலகவாழ் தமிழ் மக்களுக்கு தெரியும், உலகவாழ் உண்மையான தேசபக்தர்களுக்கு தெரியும். நான் ஊழல்ன்றது கிடையவே கிடையாது. எங்ககிட்ட வந்து நேர்மையாக தான் இருக்கும். நீ தானே ஊழல்னு சொல்கிற, ஊழல் நிரூபி. நீ ஊழல்னு சொல்கிற இல்லையா, நீங்கள் ஊழல் நிரூபிங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் தான் ஊழல் நிரூபிங்க. டெல்லியில் தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் வந்து ஊழல் நிரூபி. நான் இங்கேருந்து அங்கே வந்து ஊழல், நான் ஒரே ஆள், என் தளபதியார் ஒரே ஒரு ஆள் நேரம் அங்கே வந்து ஊழல் வந்து நிரூபிக்கிறார். நீ ஊழல் நிரூபிங்க, நீங்கள் இங்கே வந்து நிரூபிங்க. உன்னால் முடியுமா? அந்த சாத்திய ஊழல் டெல்லி விட்டு உன்னால் தாண்டவே முடியாது. ஆனால் என் தளபதியார் நினச்சேன்னா எங்கே ஒன்றாலும் போவார். தமிழ்நாடு மூளை முடுக்க அத்தனைக்கும் போவார் தளபதியார். அங்கே போய் எல்லாத்தையும் நிரூபிப்பார். நிரூபி. நீ தளபதியார் வந்து இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறான்றது சொல்கிற, நீ நிரூபி. நிரூபிச்சு இப்போ நீ சும்மா காட்டி என் தம்பிதுரை சொல்லிட்டாரு இத்தனை கோடினா அவர் என்ன ஊழல் செய்யாதவரா தம்பிதுரை? அவர் என்ன ஞானியா? அவர் இல்லை உண்மையாக விசுவாசமாக இருந்தவரா கட்சியில்? சொல்லுங்கள். ஏன் சொன்னீங்க அது பரவாயில்ல, அது நியாயம். நீயே பெரிய பெருச்சாலிக்கும் பெரிய பேசாலி. நீ அம்மாவுக்கு அல்வா கொடுத்தவங்க. நீ வந்து பேசுறீங்க நியாயம். அது நீ பேசுறதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி இருந்து பேசுங்க. மற்றவங்க வந்து சொல்லும்போது தகுதி இருக்குது. நமக்கு இந்த சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த தகுதி இருக்கிறவங்க சொல்கிறவங்க தான் ஊழல் செய்கிறதுக்கு அர்த்தம் இருக்குன்னா இதுன்னு தெரியணும். அதே தெரியாதவன் நீ வந்து ஊழல் செஞ்சார், தளபதியார் ஊழல் செஞ்சாருன்னா சொல்லு, நிரூபிச்சுன்னா உனக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதான் பண்ணி நாங்கள் நிரூபிக்க தேவை. நீ அவ்வளோ ஊழல் பண்ணி அதெல்லாம் யாரும் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேண்டிய இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன செய்ய முடியும்? இலவசங்களுக்கும் ஒன்றுமே சொல்ல மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. உழைப்பு இல்லாமல் சாப்பிடுதாங்க உட்காந்து. அது அவங்க சொல்லிட்டு போட்டோம். அவங்க செய்யலையா? அவங்களுக்கு எத்தனை அமலாக்கத்துறை அவங்க மேலே வந்தது என்ன ஆச்சு? எல்லாம் பகிர்வு எங்கே போச்சு? எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள், எங்கே போச்சு? மக்களுக்கு தெரியும். உண்மையான தேசபக்தர்களுக்கு, உண்மையான நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நிதி வழங்கப்படவில்லை, மத்திய அரசால் நிதி வழங்கப்படவில்லை. பாரதிய ஜனதாவோ நல்ல ஜனதாவோ ஏதோ ஒரு ஜனதா அவர்கள் வந்து நிதி மாநில அரசுக்கு வழங்கவே இல்லை. எந்த புயல் வந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் வழங்கவில்லை. இப்பொழுதும் அதுதான் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் யாரை இயக்குகிறார்கள், எப்படி இயக்குகிறார்கள்? இங்கே இருக்கிற நிதியை வச்சு தான், இங்கேருந்து ஏதோ கிடைக்கிறது கொஞ்சம் வச்சு தான் மக்களுக்கு எதோ செய்கிறாங்க. மக்கள் நல்லா தான் நினைக்காங்க. இவங்கேருந்து மேலேருந்து நமக்கு ஒரு பண்டும் கொடுக்கல, இவரும் கேட்டால் இவங்க கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ செஞ்சுட்டு தமிழ்நாட்டு அடிச்சிக்கிறாங்க. ஆனால் மற்ற நாட்டுக்கெல்லாம் நீ வந்து எவ்வளோ ஃபண்டு அலாட் பண்ணுற, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு எவ்வளோ அலாட் பண்ணிக்க இவரையும் நீங்கள் சொல்லலாம். பட்டியல் கொடு, நீங்கள் பட்டியல் கொடுங்க. உங்களுக்கு நான் பட்டியல் கொடுக்க தயார். இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு விளையாடியாக இருக்குது. அதனால் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? எல்லாம் தெரியாது. எது ஞாபகம் சொல்கிறதுக்கு? மக்களுக்கு ஓஏபி கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து ஏரி வேலைக்கு பண்ணுறாரு. இப்போ மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து வீட்டுக்கு 1000 ரூபா மாதம் பெண்களுக்கு தனியார் பஸ்ஸு வாகனம்லாம் ஃப்ரீ கொடுறாரு. ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. பெண்கள் பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஓஏபி, இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. நிறைய இடத்துல ஃபேக்ட்ரி திறந்துருக்காரு. நிறைய இடத்துல லோனெல்லாம் கொடுத்துருக்காரு. அவ்வளோ நடந்து வருது.